யார் யாரு எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாரையும் தெரியும். இப்ப எனக்கு யாருமே முக்கியம் இல்ல இயேசுவை தவிர்த்து. முதல்ல சொன்ன நண்பர்கள் தான் வேணும். என் அம்மா அப்பா செகண்ட், ஃபர்ஸ்ட் என் நண்பர்கள் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் டீ குடிக்க போகும்போது 10 ரூபாய் இல்ல. அவங்க சொல்றாங்க ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பாயில படுத்தவங்க ஒரு 10 ரூபாய் பாக்கெட்ல இருந்தா தாண்டா கூட்டிட்டே போக முடியும். ஆஹா, இப்பதான் நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சிச்சு. காசு வசதி பணம் ஒண்ணுமே இல்ல, அப்படியே புவர் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்ப சொந்தக்காரங்க யாருமே வீட்டுக்கு வரல. இப்பதான் அவங்க யாருன்னு தெரிஞ்சிச்சு. இப்படியே ஒவ்வொருத்தரையா கத்து கொடுத்து புவர் ஸ்டேஜ் ஆகி போய் அப்படியே வாழ்க்கை முடிஞ்சு போற நேரத்துல வீட்டுல படுத்திருக்கும் போது யாரும் வராத வீட்டுக்கு இயேசுநாதர் என்ன தேடி வந்தாருங்க. நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, ஏமா நம்ம வீட்டுக்குள்ள எந்த சொந்தக்காரன் வரமாட்டாங்களா? ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஏன்? நம்ம கிட்ட பணம் இல்ல, நம்ம கிட்ட காசு இல்ல, நம்ம கிட்ட வசதி இல்ல. காசு இருக்கோ வசதி இருக்கோ, கருப்பா இருக்கமா சிகப்பா இருக்கிறமா, படிச்சமா படிக்கலையா, ஏழையா பணக்காரனா, பேங்க் பேலன்ஸ் இருக்கா இல்லையா, குட்டி வீடா பெரிய வீடா கூரை வீடா மாடி வீடா, எந்த வீடானாலும் நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள என் அப்பன் இயேசு இறங்கி வருவார். யாரு வரலைனாலும் அவரு வருவாருங்க. அவரு தேடி வருவாருங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க.